இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கான காணொளிக்கு நம்ம போலாங்கோ. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னவென்றால், கிறிஸ்தவர்களுக்கு உபவாசம் ஏன் முக்கியம் என்பதற்கான 10 காரணங்கள். 10 reasons why fasting is important to Christians. உபவாசிக்கும் பொழுது ஏராளமான உடல் ரீதியான நன்மைகள் நமக்கு கிடைக்குதுங்க. 10 விஷயங்களை இதுல சுருக்கமா பார்க்கலாம். முதலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ரத்தத்துல இருக்கிற சர்க்கரை அளவு குறையுதுங்க. அடுத்து அணுக்கள் சுத்திகரிக்கப்படுது. உடலின் எடையும் குறையுதுங்க. வயித்துல இருக்கிற கொழுப்பு கரையுது. உடல் வீக்கம் கம்மியாகுதுங்க. அப்புறம் மூட்டு வலிகள் குறையுது. அப்புறம் கேன்சர் வர்றதுக்கான அந்த ஆபத்து குறையுது. நம்மளுடைய இதயம் நல்லா வேலை செய்துங்க. மூளையும் நல்லா வேலை செய்யுது. அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, அல்சைமர் அப்படின்ற ஒரு வியாதி இருக்குதுங்க. அது வராதபடிக்கு நம்ம அடிக்கடி உபவாசிக்கும் போது தடைப்படுதுங்க. அது மட்டும் இல்லாம நல்லா தூக்கம் வருது. நம்மளுடைய ஆயுசு நாட்கள் கூடுதுங்க உபவாசிக்கும் பொழுது. இவ்வளோ நன்மைகள் நமக்கு கிடைக்குது. ஆனா இந்த ஒரு காணொளியில நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா, ஏன் கிறிஸ்தவர்கள் உபவாசிக்க வேண்டும் என்பதற்கான ஆவிக்குரிய காரணங்களை ஒன்னொன்றாக பார்க்கலாம். முதலாவது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உபவாசித்து ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபத்தோட பெலன் கூடுது. சரிங்களா? நம்ம அப்படியே போய் ஜெபம் பண்றதுக்கும் உபவாசித்து ஜெபம் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. தேவன் உடனே அந்த ஜெபத்தை கேட்கிறாரு. எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 23வது வசனம். அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்தில் அதை தேடினோம். எங்கள் விண்ணப்பத்தை அருளினார். பாத்தீங்களா? உடனே தேவன் கேட்கிறாரு. எஸ்ரா ஜெபம் பண்றாருங்க. எல்லாரும் உபவாசித்து ஜெபம் பண்றாரு. தேவன் உடனே கேட்கிறாரு. ஏன்னாக்கா, தேவன் நம்மளோட அப்பாங்க. நம்ம சாப்பிடாம இருந்தாக்கா அவர் தான் ரொம்ப துக்கப்படுவார். ஏன்னா அப்பா அம்மா தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க பசங்க சரியா சாப்பிடலன்னா. அந்த மாதிரி தான் நம்ம பிதாவாகிய தேவன். நம்ம உபவாசித்து அவர்கிட்ட போகும்போது சாப்பாடை விட நம்ம மேலதான் இவர் ரொம்ப மரியாதையா இருக்கிறாரு. என் மேல ரொம்ப ரொம்ப டிபெண்டா இருக்கிறான் என்னோட பையன் சொல்லிட்டு அவர் ஜெபத்தை உடனே கேட்கிறாரு. அதனாலதான் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்குது. அது மட்டும் இல்லாம தானியேல் ஜெபிக்கிறாருங்க. யாருக்காகனாக்கா, இஸ்ரவேலின் மீட்புக்காக ஜெபிக்கிறார். இப்போ பாபிலோன் கிட்ட அடிமையா இருக்கிறாங்க. 70 வருஷம் அவங்க அடிமையா இருக்கணும்ன்றது அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. தேவனிடத்துல ரொம்ப மன்றாடி கேட்கிறாரு. சீக்கிரம் மீட்பு வரட்டும் தேவனே. நாங்க எல்லாருமே ஏகமா பாவம் செஞ்சோம் உங்களுக்கு விரோதமா. நீங்க தான் எங்களுக்கு மீட்பு தரணும்ட்டு ஜெபம் பண்றாரு. சாதாரணமா ஜெபம் பண்ணலங்க. உபவாசித்து ஜெபம் பண்றாரு. தானியேல் 9ஆம் அதிகாரம் 3ல, நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரே ஜெபத்தினாலும் விண்ணப்பினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி. பார்த்தீங்களா? உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறாருங்க. தேவன் பதில் அவருக்கு கொடுத்தாரு. அந்த அளவுக்கு வல்லமை உபவாசத்தின் ஜெபத்துக்கு இருக்குது. அதனால உபவாசம் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நம்மளுக்கும் நல்லது. ஆவிக்குரிய விஷயத்துக்கு நம்ம சொல்லும் போது. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா, எஸ்தர் ஓட விஷயத்த நம்ம உதாரணமா எடுக்கலாங்க. அங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, அர்த்தாசர்சிஸ் ராஜா யூதர்கள் எல்லாரும் சாவணுன்ற மாதிரி ஒரு கட்டளை இட்டுறாரு. அப்ப என்ன ஆகுது, எஸ்தர் ராணி ஒரு விஷயத்த சொல்றாங்க. நீங்க எல்லாரும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பா நமக்கு ஒரு மீட்பு கிடைக்கும்ட்டு. அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு மீட்பு கிடைக்குது. எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல, ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திலும் உள்ள யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாய் அநேகர் ரெட்டொடுத்தி சாம்பலில் கிடந்தார்கள். எல்லாரும் உபவாசித்து ஜெபம் பண்றாங்க. தேவன் அவங்களுக்கு ஒரு மீட்பை தந்தாருங்க. அந்த அளவுக்கு உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் போது ஒரு மீட்பு கிடைக்குது. அது மட்டும் இல்லாம 2வது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனோட வழிநடத்தல் நம்மளுக்கு கிடைக்கணுன்றதுக்காக நம்ம உபவாசம் பண்ணி ஜெபம் செய்யலாங்க. சரிங்களா? நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு முடிவு நம்ம எடுக்க போறோம். அடுத்து என்ன செய்யணும்ட்டு நம்மளுக்கு தெரியல, ஒரு வழி தெரியலன்னும் போது தேவன் கிட்ட போய் மன்றாடலாம். உபவாசம் பண்ணி நம்ம ஜெபிக்கும் போது தேவன் நம்மளுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுறாரு. இது நியாயாதிபதிகள் 20ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல நம்ம பார்க்கலாங்க. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரராகிய சகல ஜனங்களும் புறப்பட்டு தேவனுடைய வீட்டிற்கு போய் அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் அழுது தரித்திருந்து அன்று சாயங்காலம் மட்டும் உபவாசித்து கர்த்தருடைய சந்நிதியில் சர்வாங்க தகன பலியும் சமாதான பலியும் இட்டு. பாத்தீங்களா? அவங்க தேவனிடத்துல மன்றாடி கேட்கிறாருங்க. இந்த ஒரு விஷயத்த நாங்க செய்ய போறோம் தேவனே, இது நல்லாக நடக்குமா? நாங்க என்ன பண்ணுறதுன்னு நீங்க ஒரு வழியை காட்டுங்கன்று எல்லாருமே உபவாசித்து ஜெபம் பண்றாங்க. தேவனும் அவங்களுக்கு ஒரு பதிலை தந்தாருங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம யார்கிட்டயும் கவுன்சில் கேட்க போறோம் இல்லைங்களா? ஆனா தேவன் இடத்துல தான் நம்ம கேட்கணும். எனக்கு ஒரு வழி காட்டுங்க தேவனே,
என்னோட வழியில நான் எப்படி நடக்கணும், எப்படி நான் டிசிஷன் எடுக்கணும் எனக்கு தெரியல. நீங்க தான் என்ன வழி நடத்தணும். உங்க வார்த்தையின் மூலியமாக எனக்கு வழி நடத்துங்க. உங்க வசனத்துல எனக்கு ஒரு வழியை காட்டுங்கன்ட்டு நம்ம உபவாசித்து ஜெபம் பண்ணும்போது தேவன் கண்டிப்பா வந்து அந்த வழியை காட்டுறாருங்க. அடுத்து எஸ்ரா 8:21 எஸ்ராவும் இஸ்ரேல் ஜனங்களும் எல்லோரும் சேர்ந்து வந்து உபவாசித்து ஜெபம் பண்றாங்க. பார்க்கலாங்க. அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துவதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருள்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுவதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதி அண்டையிலே உபவாசித்து கூறினேன். பாத்தீங்களா? இப்போ எல்லாருமே உபவாசித்து ஜெபம் பண்றாங்க. ஏன்னாக்கா இவங்க வந்து ரொம்ப பாதுகாப்பா போய் சேர்றதுக்கு இது மட்டும் தாங்க வழி. தேவன் மட்டும் தான் அவங்கள காப்பாற்ற முடியும். இது அவர் எஸ்ராக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சுங்க. ஏன்னா சேனைகள் காப்பாற்ற முடியாது. வழியில நிறைய திருடர்கள் வருவாங்க. ஆனா இவங்க வந்து கரெக்டா போய் சேரணும். அந்த வேலையை அவங்க செய்யணும்னாக்கா தேவன் கூட இருந்தா மட்டும்தான் முடியும். தேவனோட வழிநடத்தல் இருந்தா மட்டும்தான் முடியும். ஸோ அதனால உபவாசித்து ஜெபம் பண்றாங்க. தேவனும் வல்லமையா அவங்கள வழி நடத்தினாருங்க. நம்ம வாழ்க்கையிலையும் கடைசி வரைக்கும் தேவன் நம்ம கூடவே நம்மளை வழி நடத்தணும்ட்டு நம்ம விரும்புறோம் இல்லைங்களா? ஸோ அப்போ நம்மளை தாழ்த்திக்கின்னு நம்ம இந்த மாதிரி ஜெபம் பண்ணுவோங்க அடிக்கடி. அடுத்து தானியேல் 10:3 கூட நம்ம வாசிக்கிறோங்க. அந்த 3 வாரங்கள் ஆகிய நாட்கள் நிறைவேற மட்டும் ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவும் இல்லை, இறைச்சியும் திராட்சரசமும் என் வாய்க்குள் போகவும் இல்லை, நான் பரிமள தைலம் பூசிக்கொள்ளவும் இல்லை. இங்கன்னா வந்து பாத்தீங்கன்னாக்கா தானியேலுக்கு ஒரு தரிசனத்தை தேவன் வந்து காட்டுறாருங்க. அந்த தரிசனத்தை பார்த்தும் பொழுது அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது. என்ன தேவனே அப்படின்ற மாதிரி. அப்ப என்ன ஆகுதுனாக்கா 3 வாரம் அவர் வந்து எதுவுமே 21 நாட்கள் எதுவுமே அவர் வந்து சாப்பிடல. அப்ப தேவன் வந்து என்ன பண்றாருனாக்கா அவருக்கு அந்த தரிசனத்தோட வெளிப்பாடை வந்து தராரு. அவருக்கு ஒருத்தர் வந்து அந்த தரிசனத்தோட வெளிப்பாடை வந்து கொடுக்குறாரு. ஸோ பாத்தீங்களா, அவர் வந்து சாப்பிடாம இருக்கும் போது தேவன் அவருக்கு ஒரு வெளிப்பாடை வந்து தராருங்க. இதுதான் வந்து நம்ம உபவாசத்தை ஜெயிக்கும் பொழுது தேவன் நமக்கு தேவையான வழியை காட்டுறாருங்க. ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாரு. நம்மளுக்கு கவுன்சில் அவர்கிட்ட இருந்து தான் வருதுங்க. நம்மளுக்கு கரெக்டான ஆலோசனை தருவர் நம்மளுடைய ஆலோசனை கர்த்தர், வேற யாருமே கிடையாது. அடுத்து அப்போஸ்தலர் 13:2 ஒரு விஷயம் நடக்குதுங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாங்க. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது பர்னபாவையும் சவுலையும் நான் அடைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். பாத்தீங்களா? இப்போ அவங்க உபவாசித்து ஜெபம் பண்றாங்க. அப்போ அவங்களுக்கு தேவன் ஒரு வெளிப்பாடு கொடுக்கிறார் பரிசுத்த ஆவியின் மூலியமாக. என்னன்னாக்கா பர்னபாவையும் பவுலையும் ஊழியத்துக்காக பிரித்து எடுங்கோ. இவங்க வந்து நிறைய இடத்துக்கு போய் ஊழியம் செய்யணும், மிஷினரி ஊழியம் செய்யணும், இவங்களால நிறைய இடத்துல வந்து சுவிசேஷம் பரவப்படணும், அதனால நீங்க அனுப்புங்கன்றாரு. இப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னாக்கா உபவாசித்து ஜெபம் பண்ணும் போது தேவன் ஒரு வழியை காமிச்சாரு. இதுதான் வந்து உங்களோட வழி, இதுதான் நீங்க செய்யணும்ட்டு. நம்ம வாழ்க்கையிலயும் நிறைய தடவை நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன பண்றது, அடுத்த அடி என்ன எடுத்து வைக்கிறதுன்னு புரியாத மாதிரி இருப்போம். ஆனா தேவன் வந்து நம்ம உபவாசித்து ஜெபம் பண்ணி அவருக்கு முக்கியத்துவம் தரும் போது கரெக்டான வழியை வந்து காட்டுறாருங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட ஊழியம் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப வல்லமையா இருந்தது. 3வது விஷயம் ஏன் வந்து நம்ம உபவாசித்து ஜெபம் பண்ணோம்னாக்கா நம்மளுடைய வருத்தத்தை வந்து வெளிப்படுத்த இது ஒரு முக்கியமான வழி. ஸோ அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா யாராவது ஒருத்தர் இறந்துட்டா, ஏதாவது ஒரு வருத்தம் அவங்களுக்கு இருந்தாக்கா சாப்பிட மாட்டாங்க. இன்னைக்கும் வந்து நம்ம நேசிக்கிறவங்க யாராவது இறந்துட்டாக்கா நம்ம வந்து சாப்பிட்ற அந்த மனசு வராது. ஒரு துக்கத்தை வெளிப்படுத்தும்படி நம்ம வந்து உபவாசிக்கிறதுக்கு கூட ஒரு ரீசன். 2 சாமுவேல் 1:12 சவுலும் அவன் குமாரனாகிய யோனத்தானும் கர்த்தருடைய ஜனங்களும் இஸ்ரவேல் குடும்பத்தாரும் பட்டயத்தாலே விழுந்தபடியினால் புலம்பி அழுது சாயங்காலம் மட்டும் உபவாசமாய் இருந்தார்கள். பாத்தீங்களா? இங்க என்ன ஆச்சுன்னாக்கா இவர் செத்துறாருங்க. சவுல் ராஜா வந்து இறந்துடுறாரு, யோனத்தானும் இறந்துறாரு. இதை கேள்விப்பட்ட உடனே தாவீது ராஜாக்கு ரொம்ப ரொம்ப துக்காயிடுது. ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சுக்கிறாருங்க. அவருக்காக உபவாசம் இருந்து அழுகுறாரு. இத்தனைக்கும் வந்து சவுல் ராஜா வந்து இவரு எதிரியா பார்த்தவர், இவரை எப்படின்னா சாவச்சணும்னு நினைச்சிருந்தவருங்க. அவருக்காகவே பாருங்க உபவாசிக்கிறாரு. என்ன மாதிரி ஒரு மனுஷன் பாத்தீங்களா? மற்றவங்க வந்து இறக்கும் போது அந்த மாதிரி ஒரு இறக்கம் இருக்குது இவருக்கு. அவரை வந்து அவரோட மரணத்தை வந்து ரொம்ப துக்கிக்கிறார். இந்த மாதிரி ஒரு தாட் தான் வந்து நம்மளுக்கும் இருக்கணும். ஸோ அதுதான் வந்து நம்ம பார்க்கிறோம். அடுத்து நெகேமியா 1:4 இங்க ஒரு சம்பவம் நடக்குது. நெகேமியா வந்து உபவாசிக்கிறார். ஏன்ட்டு பார்க்கலாங்க. இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது நான் உட்கார்ந்து அழுது
சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. பாத்தீங்களா, இங்க நெகேமியாக்கு ஒரு விஷயம் தெரியுது. என்னன்னா, இஸ்ரேல் வந்து ரொம்ப பாழாக்கி போயிருக்குது, இஸ்ரேல் ஜனமும் வந்து ரொம்ப கெட்ட வழியில போயிட்டு இருக்கிறாங்கன்னும் போது இவருக்கு ரொம்ப ரொம்ப துக்கம் ஆகுதுங்க. பாருங்க, ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு எதுல வந்து ரொம்ப துக்கம்னாக்கா, தேவனுடைய ஆலயம் வந்து சரியா இல்ல, அந்த இஸ்ரேலோட அந்த வால் இருக்குதுங்களா, அதுவும் வந்து தரமாட்டாயிட்டு இருக்குது, அதுலதான் இவருக்கு ரொம்ப துக்கம் இருக்குதுங்க. சரிங்களா, தேவனோட மனுஷருக்கு இதுல தான் வந்து ரொம்ப துக்கம் இருக்கணும். தேவனுடைய வீடு இந்த மாதிரி ஆயிட்டு இருக்குது, பாலாயிட்டு இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப துக்கப்படுறாரு. இதை வெளிப்படுத்த வந்து அவர் வந்து அந்த உபவாசத்தை செய்யறாருங்க. பாருங்க, அடுத்து இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கும்போது எஸ்ரா 10 அதிகாரம் 6ல எஸ்ரா வந்து உபவாசம் பண்றாரு. எதுக்காகன்னு பார்க்கலாங்க. எஸ்ரா 10:6, அதன் பின்பு எஸ்ரா தேவனுடைய ஆலயத்துக்கு முன்னிருந்து எழுந்து எலியாசாபின் குமாரனாகிய யோனானின் அறைக்குள் பிரவேசித்தான். அங்கே வந்தபோது அவன் சிறைப்பில் இருந்த வந்தவர்களுடைய குற்றத்தின் நிமித்தம் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் துக்கித்து கொண்டிருந்தான். பாத்தீங்களா, அங்க இஸ்ரேல் ஜனம் ரொம்ப ரொம்ப பாவம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்நிய ஸ்திரீங்களை வந்து கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாங்க. அருவருப்பான காரியங்களை செஞ்ச உடனே இவரால தாங்க முடியல. பாத்தீங்களா, பாவத்தின் நிமித்தம் வந்து நம்ம ரொம்ப துக்கிக்கணுங்க. பாவம் நம்ம செய்யும் போது தேவனிடத்துல விட்டு தூரம் போயிடக்கூடாது. என்ன பண்ணோம்னாக்கா, நான் இனிமேட்டு அது செய்யாம இருக்கிறதுக்கு நீங்க தான் எனக்கு செல்ஃப் கண்ட்ரோல் தரணும் தேவனே, நீங்க தான் பலன் தரணும், பரிசுத்த ஆவியின் பலன் எனக்கு தேவை, அதனால நான் வந்து உங்ககிட்ட மன்றாடி கேட்கறேன்னு சொல்லிட்டு உபவாசித்து நம்ம ஜபிக்கணுங்க. அடிக்கடி இப்படி நம்ம ஜெபிக்கும் பொழுது உபவாசித்து தேவன் நம்மளுக்கு அந்த செல்ஃப் கண்ட்ரோல் தருவாரு, பாவத்தை விடுற அந்த பலனை தருவாரு. அவரோட பலன் இல்லைன்னா நம்ம வந்து செய்ய முடியாது. பாருங்க, இவர் வந்து ரொம்ப துக்கிக்கிறாரு அவங்களுக்காக. ஜனங்க வந்து அந்த அளவுக்கு அருவருப்பு செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அதனால இவரு வந்து சாப்பிடாம ஜெபம் பண்றாரு. பாருங்க எந்த மாதிரி இருக்குது பாருங்க குணம், தேவனுடைய பிள்ளைகளுக்கான குணம் இதெல்லாம். அடுத்து உபவாச ஜெபம் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னாக்கா, ஒரு பாதுகாப்புக்கு, ஒரு விடுதலைக்கு. சரிங்களா, அதற்காக உபவாச ஜெபம் பண்றது ரொம்ப நல்லதா இருக்குதுங்க. 2 நாளாகமும் 23-4 நம்ம வாசிக்கலாங்க. 2 Chronicles chapter 20 3-4. அப்பொழுது யெகோசபாத் பயந்து கர்த்தரை தேடுதற்கு ஒரு முகம் பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறியிருந்தான். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாய தேடி கூடி வந்தார்கள். யூதாயில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். பாத்தீங்களா, இப்ப என்ன ஆயிடுச்சுனாக்கா, 3 தேசத்தார் இவங்களுக்கு விரோதமா வார் செய்ய வராருங்க. சரிங்களா, அம்மோன் புத்திரர், மோவா புத்திரர், மியோனைட்ஸ் அப்படின்ற இன்னொரு ஜனத்தார் 3 பேரும் ஒன்னா சேர்ந்து இவங்களுக்கு விரோதமா யுத்தம் செய்ய வராருங்க. அப்போ இவர் என்ன பண்றாருனாக்கா, நம்மளால முடியாது, தேவன் நினைச்சா நம்மளுக்கு விடுதலை தருவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் உபவாசிக்க இருக்க சொல்றாரு. உபவாசித்து ஜெபம் பண்ணும் போது அவங்களுக்கு ஒரு ரொம்ப பெரிய விடுதலை ஆகுதுங்க. அந்த 3 சேனைகள் வந்தாங்க இல்லைங்களா, அவங்களுக்குள்ளேயே அடிச்சுட்டு அவங்க வந்து இதாயிடுறாங்க. இதான் தேவனுடைய இதுங்க. நம்ம லைஃப்ல ஏராளமான போராட்டங்கள் வரலாம், சாத்தானின் சோதனைகள் வரலாம். அப்போ நம்ம வந்து விடாம தேவனிடத்துல மன்றாடி உபவாசித்து ஜெபம் பண்ணும்போது தேவன் நம்மளுக்கு நிறைய வெற்றிகளை தருவார். சரிங்களா, அதற்கு நம்ம எந்த அளவுக்கு தேவனிடத்துக்கு முக்கியத்துவம் தந்து இந்த மாதிரி இருக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். எரேமியா 36-9 இங்கேயும் ஒரு சம்பவம் நடக்குதுங்க. யெகோசியா குமாரனாகிய யெகோயக்காம் என்னும் யூதா ராஜாவின் 5ஆம் வருஷத்து 9ஆம் மாதத்திலே எருசலேமில் இருக்கிற எல்லா ஜனத்துக்கும், யூதாவின் பட்டத்தில் இருக்கிற எருசலேமுக்கு வருகிற எல்லா ஜனத்துக்கும் கர்த்தருக்கு முன்பாக உபவாசம் செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டது. இப்ப என்ன ஆயிடுச்சுனாக்கா, இவரு வராருங்க, பருக்குன்றவர் எரேமியா அனுப்புறாரு, நீ போயிட்டு இந்த விஷயத்த ஜனங்க முன்பாக படி, அவங்க வந்து மனம் திரும்பி தேவனிடத்துல திரும்பி போனோம். ஏன்னா கண்டிப்பா வந்து பாபிலோன் தேசத்தாரு இவங்களுக்கு விரோதமா வந்து இவங்களை அடிமையா எடுத்துட்டு போறாங்க. இவங்க வந்து மனம் திருப்பி தேவனிடத்துல போனா தேவன் வந்து கண்டிப்பா இவங்கள வந்து விடுதலை செய்வார் அப்படின்ட்டு ஒரு விஷயத்த சொல்றாருங்க. சோ இப்ப என்ன ஆகுதுனாக்கா, இவர் படித்துட்ட பின்பு அங்க இருக்கிற ஜனங்கள் வந்து உபவாசிக்கிறாங்க. உபவாசிக்கும் போது தேவன் வந்து அதை வந்து நோக்கி பாக்குறாரு. சோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எப்பெல்லாம் நம்ம வாழ்க்கையில கிரைசிஸ் வருதோ, ரொம்ப தேவனை விட்டு நம்ம தூரம் போறோமோ, அப்பெல்லாம் வந்து நம்ம தேவனிடத்துல திருப்பி வரணும். தேவன் தான் நம்மளுக்கு வந்து விடுதலை தருவார், எந்த ஒரு விஷயத்துலயுமாலும் சரி. அப்போ வந்து நம்ம உபவாசி ஜெபம் பண்ணும் போது அதுக்கு உண்டான வல்லமையே வேற. அடுத்து உபவாச ஜெபம் ஏன் முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, மன திரும்பல காட்டுறதுக்கு, திருப்பி தேவனிடத்துல போறதுக்கு இது ஒரு முக்கியமான வழிங்க. சரிங்களா, எப்பெல்லாம் வந்து ரொம்ப அருவருப்பான விஷயங்கள் நம்ம செய்யறோமோ, பாவம் செய்யவும் யாருமே இல்லைங்க.
ஏதாவது ஒரு கட்டத்துல கண்டிப்பா வந்து நம்ம வந்து தேவனை விட்டு தூரம் போறோம். அப்ப என்ன பண்ணோம்னாக்கா, தேவனிடத்துல மன்றாடி உபவாசித்து ஜெபம் பண்ணும்போது திருப்பி வந்து அந்த மன திரும்பல வந்து நம்ம வெளிப்படுத்தலாம். 1 சாமுவேல் 7:6ல ஒரு விஷயம் நடக்குதுங்க. அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் மொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். மிஸ்பாவிலே சாமுவேல் இஸ்ரேல் புத்திரரை நியாயம் விசாரித்து கொண்டிருந்தான். பாத்தீங்களா, இஸ்ரேல் வந்து தேவனுக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டாருங்க. அப்ப என்ன பண்றாருங்க, எல்லாருமே உபவாசம் பண்ணி நாங்கெல்லாம் தேவனுக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டோமே அப்படின்றத அதை வெளிப்படுத்துறாங்க. சரிங்களா, எப்பெல்லாம் நம்ம பாவம் செய்யறோமோ அப்ப நம்ம அந்த துக்கத்தை வெளிப்படுத்தலாம். நம்ம வந்து மனம் திரும்பி இருக்கிறோம் அப்படின்றத இந்த மூலியமா நம்ம வெளிப்படுத்தலாம். சரிங்களா, இது வந்து ஒரு மாயமாலமா இருக்கக்கூடாது. சரிங்களா, உபவாசம் வந்து மாய்மாலத்துக்காக செய்யக்கூடாதுங்க. அது வந்து நேர்மையா இருக்கணும். சரிங்களா, எந்த ஒரு மாய்மாலம் இல்லாம அந்த உபவாசம் இருக்கணும். அதுதான் வந்து தேவன் பார்க்கறாரு. மனசை பார்க்குவாருங்க தேவன். உண்மையிலேயே அவன் மனம் திரும்பி இருக்கிறானா அப்படின்னும் போது மனசை பார்க்கும்போது தெரியும். தேவன் கிட்ட வந்து நம்ம எதுவுமே மறைக்க முடியாது. ஸோ இவங்க என்ன பண்றாருங்கனாக்கா, துக்கித்து உபவாசித்து சொல்றாங்க, நாங்க வந்து தேவனுக்கு விரோதமா பாவம் செஞ்சிட்டோம் அப்படின்ட்டு. அப்போ வந்து தேவன் இறங்குகிறார் இல்லைங்களா. நம்ம வாழ்க்கையில பாவங்கள் செய்யும் போது இப்படிதான் வந்து நம்ம துக்கிக்கணும். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா, நினிவே பட்டணத்தார் வந்து யோனா அவர் சுவிசேஷத்தை சொல்லிட்ட பிறகு எல்லாரும் வந்து மனம் திரும்புறாங்க. அந்த மன திரும்புறத வந்து எப்படி தேவனுக்கு வெளிப்படுத்தினாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, எல்லாரும் உபவாசித்து ஜெபம் செஞ்சாங்க. யோனா 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல நம்ம பார்க்கலாங்க. மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் ஞான நிர்ணயம் பண்ணின கட்டளையாகிய நினிவேயில் எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேய்மாலும் தண்ணீரும் குடியாமலும் இருக்கவும். பாத்தீங்களா, யாருமே சாப்பாடு தண்ணி டச் பண்ணக்கூடாது. மனுஷரும் சரி, ஆடு மாடுகளும் சரி, மிருகங்களும் யாருமே டச் பண்ணக்கூடாது. இதை செய்யறது மூலியமா தான் அவங்க வந்து மனம் திரும்பிட்டாங்க அப்படின்றத வந்து தேவனுக்கு காட்டுறாருங்க. தேவனும் அவங்களுக்கு இறங்குறாரு. சரிங்களா, அந்த மாதிரி தான் நம்ம பாவம் செஞ்சுட்ட பிறகு தேவனிடத்துல திரும்பி போனோம். யோனா 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரும்போர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டித்து கொண்டார்கள். பாத்தீங்களா, எல்லாரும் அந்த சாக்கு போட்டுக்கிறாருங்க. சரிங்களா, அந்த சாக்கு துணியை போட்டுட்டு தேவன் இடத்துல வந்து மன்றாடுறாங்க, உபவாசிக்கிறாங்க. நாங்க பாவம் செஞ்சுட்டோம் தேவனே, மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவனும் மன்னிச்சிடறாரு. சரிங்களா, இதே குணம் நம்ம கிட்ட இருக்கணும். அடுத்து உபவாசித்து ஏன் நம்ம ஜபிக்கணும்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து நம்ம தாழ்மைப்படுத்திக்கணுங்க. சரிங்களா, அடிக்கடி வந்து நம்மளுக்கு பெருமைன்ற அந்த விஷயம் வரும். எல்லாருக்கும் ஒரு காலகட்டத்துல வரும். தேவன் வந்து நம்மளுக்கு வெற்றியை கொடுத்துட்டு இருந்தா, லைஃப்ல எல்லாமே பாசிட்டிவா நடக்கும்போது எல்லாருக்குமே அந்த ப்ரைடுன்றது வந்துடும். அப்ப அடிக்கடி நம்மள தாழ்மைப்படுத்திருக்கிறது உபவாசம் தான் மிக சிறந்த வழி. 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 27ல இருந்து 29 நம்ம வாசிக்கலாங்க. ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் இரட்டை போச்சு கொண்டு உபவாசம் பண்ணி ரெட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை திஷ்பேயின் எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர், ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி கொண்டதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி கொண்டபடியினால் நான் அவன் நாட்களை அந்த பொல்லாப்பை வர பண்ணாமல் அவன் குமாரன் நாட்களில் அதை அவன் வீட்டின் மேல் வர பண்ணுவேன் என்றான். பாத்தீங்களா, இவருக்கு அந்த பொல்லாப்பு வர வேண்டியதா இருந்துச்சுங்க. இவரு தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டாரு. பண்ணது பாவதான்னு சொல்லிட்டு தன்னைத்தானே தேவனுக்கு முன்ன தாழ்த்தி கொண்டும் பொழுது என்ன ஆயிடுச்சுனாக்கா, தேவன் வந்து இவருக்கு அந்த பொல்லாப்பு வராத மாதிரி நான் பாத்துக்குவேன், இவருக்கு பின்னாடி வர சந்ததி மேல அந்த ஒரு பொல்லாப்பு வரன்னு சொல்லிட்டாரு. நம்ம தாழ்த்திக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் தேவனுக்கு முன்பாக. சரிங்களா, அந்த தாழ்மைய உபாசி பண்றது மூலயமா நம்ம காட்டலாம். அடுத்து 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 16ல நம்ம வாசிக்கலாங்க. அப்பொழுது தாவீது அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபாசித்து உள்ளே போய் இரா முழுவதும் தரையிலே கிடந்தாள். பாத்தீங்களா, உபவாசித்து நைட் ஃபுல்லா படுக்கிறாரு. என்ன ஆயிடுச்சுனாக்கா, அந்த பட்சிபா கிட்ட பாவம் செஞ்சுட்டாருங்க தாவீது ராஜா. பாவம் செஞ்சிட்ட பிறகு நம்ம தேவனிடத்துல எப்படி நடக்கணும் அப்படின்றதுக்கு தாவீது ராஜா முக்கியமான உதாரணம். தன்னை தானே தாழ்த்தி கொண்டாருங்க. அவர்கிட்ட பெருமை கொஞ்சம் கூட இல்லை. நீ தான் அந்த மனுஷன் அப்படின்ட்டு
அவர் சொன்ன பின்பு உடனே வந்து மனம் திரும்பிடுறாரு. நான் பண்ணது மிகப்பெரிய பாவம். உமக்கு விரோதமா தான் நான் பாவம் செஞ்ச தேவனே அப்படின்றாரு. நான் இந்த மனுஷனுக்கு விரோதமா பண்ணல, ஒரு மனிதனுக்கு விரோதமா பண்ண பாவம் இல்லை, உமக்கு விரோதமா தான். நம்ம வாழ்க்கையில நம்ம செய்யற எல்லா பாவமும் மனிதர்களுக்கு விரோதமா இல்லைங்க. நம்ம பிரதர் விரோதமா, சிஸ்டருக்கு விரோதமா, பேரண்ட்ஸ்க்கு விரோதமா நம்ம பண்ணல. தேவனுக்கு விரோதமா தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அவரோட வார்த்தைக்கு விரோதமா. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். தாவீது ராஜா நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. உபவாசித்து ஜெபம் பண்றாருங்க. சரிங்களா? தேவன் வந்து அவருக்கு இறங்குனாருங்க. அதுக்கப்புறம் அடுத்த உதாரணம் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா நெகேமியா, இஸ்ரேல் புத்திரர். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 1ல நம்ம வாசிக்கலாங்க. அந்த மாதம் 24ஆம் தேதியில் இஸ்ரேல் புத்திரர் உபவாசம் பண்ணி ரெட்டொடுத்தி தங்கள் மேல் புழுதியை போட்டு கொண்டவர்களாய் கூடி வந்தார்கள். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஏராளமான பாவம் வந்து தேவனுக்கு விரோதமா பண்ணிட்டாருங்க. தேவனுடைய அந்த கட்டளைய நிறைய தடவை மீறிட்டாங்க. எல்லாம் பண்ணிட்ட பிறகு அந்த தாழ்மையை வந்து காட்டுறாங்க. தேவனுக்கு முன்னபாக ஃபுல்லா தாழ்ந்து கொண்டு ரெட்டொடுத்தி உபவாசம் பண்ணி நாங்க பண்ணது பாவம் தான் அப்படின்ட்டு கன்ஃபஸ் பண்றாங்க. இந்த லெவல்ல வந்து நம்மளும் வரணுங்க. சரிங்களா? அடுத்து ஏன் வந்து உபவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா தேவனுடைய ஊழியத்தின் மேல நம்மளுக்கு எந்த அளவுக்கு அக்கறை இருக்குது அப்படின்றத காட்டுறதுக்கு இது வந்து முக்கியமான ஒரு வழியும். சரிங்களா? ஏன்னா தேவன் வந்து எல்லாருக்கும் ஒரு ஊழியத்தை தந்திருக்கிறார். சில பேருக்கு வந்து சத்தியத்தை எடுத்து போதிக்கிற ஊழியம், சில பேருக்கு வந்து ஊழியத்தை தாங்குகின்ற ஊழியம், இந்த மாதிரி ஏராளமான ஊழியங்கள் இருக்குதுங்க. ஆனா நம்ம வந்து ரொம்ப ரொம்ப அக்கறை இருக்கணுங்க அது மேல. சரிங்களா? அது இல்லாம அந்த ஜீல் இல்லாம நம்ம பண்ண முடியாது. அந்த வைராகியம் இருக்கணும். ஸோ அதுக்காக நம்ம அடிக்கடி உபவாசித்து ஜெபம் பண்ணணும். அப்போ தேவன் வந்து நம்மள வல்லமையா பயன்படுத்துவார். நெகேமியா 1ஆம் அதிகாரம் 3-4 நம்ம வாசிக்கலாங்க. அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்தி இருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. பாத்தீங்கன்னா அந்த எருசலேமின் ஆலயம் இடிஞ்சிட்டு இருக்குதுங்க. அதை ஒரு கேள்விப்பட்ட உடனே ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டம் ஆயிடுது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த ஒரு நிலைமை வரணுமா? தேவனோட அந்த ஊர் வந்து இந்த மாதிரி ஆயினமான்ட்டு ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டப்படுறாரு. அவரோட பர்சனல் பெனிஃபிட்காக அதை வந்து யோசிக்கல அவரு. அவருக்கு நல்லது நடக்கணும்ட்டு அவர் உபவாசிக்கலங்க. தேவனோட பிள்ளைகளுக்கு இந்த நிலைமையா? தேவன் வந்து வாசமா இருக்கிற அந்த ஒரு ஊருக்கு இந்த ஒரு நிலைமை வரணுமா? அந்த ஒரு வால் வந்து உடையணுமா? திருப்பி பழைய நிலைமைக்கு இது வரணும் அப்படின்ட்டு ஜெபம் பண்றாரு. நம்ம வந்து எந்த அளவுக்கு உபவாசித்து ஜெபம் பண்றோம்? தேவனுடைய வார்த்தை நிறைய பேருக்கு போகணும். தேவன் வந்து என்னை வல்லமையா யூஸ் பண்ணணும். தேவனுடைய ஊழியத்தை வந்து நான் செய்யணும். தேவனுடைய ஊழியத்தை வந்து நான் தாங்கணும் அப்படின்றதுக்காக எந்த அளவுக்கு நம்ம ஜெபம் பண்றோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. அடுத்து அப்போஸ்தலர் 14:23 ஒரு விஷயம் நடக்குது. அல்லாமலும் அந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்த வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். பாத்தீங்களா? மூப்பர்களை நியமிக்கிறாங்க. எப்போனாக்கா உபவாசித்து ஜெபம் பண்ணி அப்புறம் நியமிக்கிறாங்க. ஏன்னா தேவன் வந்து வெளிப்பாடு கொடுக்குறாருங்க. உபவாசித்து ஜெபம் பண்ண பிறகு யாரெல்லாம் தேவனோட ஊழியத்தை வழி நடத்தணும், யார் மூலியமாக தேவன் இந்த காரியத்தை செய்வார் என்றத வெளிப்படுத்துறாருங்க. இந்த ஜீல் வந்து ஆதிசபையில எல்லாருக்கிட்டே இருந்தது. இந்த ஊழியம் வந்து வல்லமையா போனோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு போனார், இந்த ஒரு சுவிசேஷத்தை நீங்க வந்து பிரசங்கிக்கணும் உலகம் ஃபுல்லா அப்படின்றது. அதை செய்யறது மட்டும் தான் அவங்களோட லைஃப்ல கோலா இருந்தது. நம்மளுக்கு எது கோலா இருக்குது? நம்மளுக்கு இதுதான் கோலா இருந்ததுனாக்கா நம்ம இதற்காக எந்த அளவுக்கு ஜெபம் பண்றோம், எந்த அளவுக்கு உபவாசிக்கிறோம், தேவனிடத்துல எந்த அளவுக்கு மன்றாடுறோம் அப்படின்றது. அடுத்த உபவாசம் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா தேவன் வந்து இஸ்ரேல் ஜனத்துக்கு நிஜமான உபவாசம்னா என்ன, அதோட அர்த்தத்தை வந்து விளக்கி சொல்றாருங்க. ஏன்னா இஸ்ரேல் ஜனம் என்ன நினைச்சிட்டாருனாக்கா தங்களை ஒடுக்கி சாப்பிடாம இருந்து சாம்பலை பூசிட்டு அப்புறம் ரெட்டு உடுத்தி இப்படி இருக்கிறதா உபவாசம் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. ஆனா தேவன் என்ன விரும்பினாருன்னு பாத்தீங்கன்னாக்கா மனசு வந்து கரெக்டா இருக்கணும், மத்தவங்களுக்கு உதவி செய்யணும், இதுதான் நிஜமான உபவாசம் அப்படின்ட்டு சொல்றாரு. ஏசாயா 58ஆம் அதிகாரம் 3-5 நம்ம வாசிக்கலாங்க. நாங்கள் உபவாசம் பண்ணும் பொழுது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் பொழுது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்றார்கள். இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். இதோ வழக்கும்
வாதுக்கும் துஷ்டத்தனத்தினுடைய கைகளினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்க பண்ணும்படியாய் இந்நாளிலே உபவாசித்தது போல் உபவாசிக்கிறீர்கள். மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்கிறதும் தலைவணங்கி நாணலை போல் ரெட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்கிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளாய் இருக்குமோ? இதையே உபவாசம் என்று கர்த்தருக்கு பிரியமான நாள் என்று சொல்வாய். பாத்தீங்களா, நீங்க இதெல்லாம் பண்றீங்க சரிங்களா? எல்லாருக்கும் தெரியற மாதிரி இதெல்லாம் செய்றீங்க. இது உபவாசம் நினைக்கிறீங்களா? எனக்கு பிரியமான உபவாசம் என்ன தெரியுமா அப்படின்ட்டு விளக்குறாருங்க. அது என்ன? 6-7 வசனத்துல தெளிவா விளக்குறாருங்க. ஏசாயா 58:6-7. அக்கிரமத்தின் கட்டுகளை அவுக்கிறதும் நுகத்தடியின் பிணியல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டவர்களை விடுதலையாக்குறதும் சகல நுகத்தடிகளை உடைத்து போடுகிறதும் பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்கிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரங்களை கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒளித்து கொள்ளாமலும் இருக்கிறதும் அல்லவா எனக்கு உகந்த உபவாசம். பாத்தீங்களா என்ன சொல்றாருனாக்கா, இதுதான் உகந்த உபவாசம். சாப்பாடு இல்லாதவருக்கு சாப்பாடு கொடுக்கறது, ட்ரெஸ் இல்லாதவருக்கு ட்ரெஸ் கொடுங்க, வீடு இல்லாதவங்களுக்கு உங்க வீட்டுல தங்க இடம் கொடுங்க. இதுதான் உகந்த உபவாசம். பொல்லாப்பான விஷயத்த இல்லாம இருக்கிறது சரிங்களா? சிறுமைப்பட்ட விடுதலை ஆக்குறது, இதுதான் உகந்த உபவாசம். இதுதான் நீ செய்யணும். இதை விட்டுட்டு நீங்க உங்களை நீங்க தாழ்த்திக்கின்னு இருந்தாக்கா 8-10 வரைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது இதை நீங்க செஞ்சு வந்தா நான் உங்களை எப்படி ஆசீர்வதிக்குவேன்ட்டு தேவன் சொல்றாருங்க. அப்பொழுது விடியகால வெளிப்பை போல் உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உனக்கு பின்னாலே காக்கும். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிப சொல்லையும் நீ உன் நடுவிலிருந்து அகற்றி பசியுள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்திப்படுத்தினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போல் ஆகும். பாத்தீங்களா என்ன சொல்றாருனாக்கா, நீ இதெல்லாம் செஞ்சினாக்கா, கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணினாக்கா கண்டிப்பா உனக்கு வெளிச்சம் தேவன் இந்த மாதிரி தருவார் அப்படின்ட்டு தெளிவுபடுத்துறாருங்க. இதுதான் மெய்யான உபவாசம்ன்றாருங்க. இதை செய்யணும். ஆனா இதை செய்யறதுனால இப்ப தேவனுக்கு நம்ம உடுக்கி ப்ரேயர் பண்றோம் பாருங்க, சாப்பிடாம இருக்கிறோம் பாருங்க, அதை செய்யாம நீ இருன்ட்டு சொல்லுங்க. அதை செய்யறதுக்கு முன்னாடி நீ இதெல்லாம் பண்ணணும்ட்டு சொல்றாரு. சோ இதை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல நம்ம எடுத்துக்க கூடாது. உபவாச ஜெபம் ஏன் ரொம்ப அவசியம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, சோதனையை மேற்கொள்றதுக்கும் நம்மள தேவனுக்கு அர்ப்பணம் பண்றதுக்கும் அது ரொம்ப அவசியமா இருக்கும். மத்தேயு 4:1-2 நம்ம வாசிக்கலாங்க. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவர்னாலே வனாந்தரத்திற்கு கொண்டு போக பண்ணப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. 40 நாள் சாப்பிடாம இருந்தாருங்க. ஆனா பசி தெரியல. ஏன்னாக்கா தேவன் கூட இருந்தார், தேவன் கூட ஐக்கியமா இருந்தாருங்க. அவருக்கும் தேவனுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது அந்த ஒரு காலகட்டத்துல. நம்மளுக்கும் தேவன் கூட ஐக்கியம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும்னாக்கா அடிக்கடி உபவாசம் பண்ணி தேவனுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி அவர் கூட நம்ம இருந்தோம்னாக்கா ஒரே சிந்தையா இந்த மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கலாம். அந்த சோதனையும் நம்ம மேற்கொள்ளலாங்க. இந்த சோதனையை அவர் ஜெயிச்சாரு. ஏன்னாக்கா தேவனுக்கும் அவருக்கும் அந்த ஐக்கியமும் ரொம்ப ரொம்ப பலப்பட்டது. ஏன்னா அவர் உபவாசம் பண்ணி தேவனுக்குன்ட்டு ஒரு டைம் ஒதுக்குனாரு. இதே மாதிரி மோசையும் 40 நாள் உபவாசம் பண்ணாருங்க. அவருக்கும் அந்த பசி தெரியல. யாத்திராகமம் 34:28 நம்ம வாசிக்கிறோம். அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடு இருந்தான். அவன் 10 கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகையை எழுதினான். பாத்தீங்களா, 40 நாள் தேவன் கூட இருந்ததுனால பசி தெரியல அவருக்கு. தண்ணி கூட குடிக்காம இருந்தாருங்க. நம்மளும் தேவன் கூட அந்த ஐக்கியம் பட்டும் போது நம்மளுக்கு அந்த பசி சாப்பிடணுன்ற அந்த எண்ணம் வராது. தேவன் கூட இருக்கிற அந்த ஐக்கியம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். அப்புறம் அந்த சோதனையை ஜெயிக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப உதவிகரமா இருக்கும். ஏன்னா பவுல் என்ன சொல்றாரு பாருங்க, 1 கொரிந்தியர் 9:27 மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். பாத்தீங்களா, பசி எடுக்கும் போது சாப்பிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குங்க. வேற எதுவுமே வேணாம் உலகத்துல,
சாப்பிட்டா போதும்னு இருக்கும். ஆனா பவுல் என்ன சொல்றாரு, என் பாடியை நான் கண்ட்ரோலா வச்சுக்கிறேன், எதுக்குமே வந்து நான் இடம் கொடுக்க மாட்டேன். ஸோ நம்ம பாடியை நம்ம கண்ட்ரோலாக வச்சுக்கணும்னாக்கா அடிக்கடி ஃபாஸ்டிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். சாப்பாடு மேலே ஆசை வந்து கொஞ்சிடும், உலகத்தின் ஆசை வந்து கம்மியாகும். இதெல்லாம் வந்து நம்ம பண்ணுறோம் எப்படின்னாக்கா பாடியை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கணும். சரிங்களா? நிறைய தடவை அவர் வந்து உபவாசத்தில் இருந்தாருங்க. 2 கொரிந்தியர் 11:27 அவரே சொல்றாருங்க, பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்பிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். பாத்தீங்களா? அநேக முறை உபவாசத்துல நான் இருந்தேன். அப்பதான் வந்து தேவனுக்குள்ள இருந்த அந்த பாண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அவர் சோதனையை ஜெயிச்சாரு. நல்ல போராட்டத்தை நான் போராடினேன் அப்படின்ட்டு தைரியமா சொல்றாருங்க. இதெல்லாம் நம்ம பண்ணுங்க. ஃபாஸ்டிங் பண்ணும்போது தான் பாடியை வந்து நம்ம கண்ட்ரோலா வச்சுக்க முடியும். நம்ம கண்ட்ரோலுக்கு அதை வந்து எடுத்துட்டு வர முடியும். நம்ம பாடி என்னென்ன டிமாண்ட் பண்ணுதோ அதெல்லாம் வந்து நம்ம அனுபவிச்சோம்னாக்கா பாடி நம்ம கண்ட்ரோலுக்கு வராது, நம்ம தான் அதோட கண்ட்ரோல்ல இருப்போம். ஸோ அடுத்து ஏன் உபவாசத்தின் ஜெபம் மிக அவசியம்னு பார்த்தீங்கன்னாக்கா, தேவன் மேல் நம்ம வைத்திருக்க அன்பை நம்ம வெளிப்படுத்த, அவரை ஆராதிக்க இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இங்க அன்னாளோட எக்ஸாம்பிளை நம்ம பார்க்குறோம். லூக்கா 2:37 ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டு இருந்தாள். பாத்தீங்களா? 84 வயசு இருக்குதுங்க அன்னாளுக்கு. ஆனாலும் தேவனுக்குள்ள அவ்வளோ வைராகமா இருக்கிறாங்க. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னாக்கா, அவங்க வாழ்க்கையை தேவனுக்கு முழுமையா அர்ப்பணிச்சிட்டாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, வாலிப வயசுலயே அவங்க கணவர் இறந்துட்டாருங்க. ரொம்ப சின்ன வயசு. அந்த வயசுல எவ்வளோ இச்சைகள் வரும், எவ்வளோ சோதனைகள் வரும் இல்லைங்களா? அதெல்லாம் எப்படி மேற்கொண்டாங்கனாக்கா, ஜெபம், உபவாசம், தேவனை வந்து ஆராதனைச்சாங்க. உலக இச்சைகளெல்லாம் விட்டுட்டாருங்க. அவங்களுக்கு எதுதான் ரொம்ப முக்கியமா பட்டுச்சுனாக்கா, தேவன் தான் வந்து ரொம்ப முக்கியமானவரா பட்டாருங்க. அவங்களுக்கு உடல்ல வர ஆசைகள், மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து ஓர தள்ளிட்டாருங்க. இப்படிதான் வந்து நம்ம இருக்கணும். ஸோ இப்படி இருக்கணும்னாக்கா நம்ம செய்ய வேண்டியது என்னன்னாக்கா, தேவனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் நம்ம வாழ்க்கையில. ஜெபமும் உபவாசமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. அப்படி நம்ம வைராகமா இருந்தோம்னாக்கா தேவனை வந்து பிரியப்படுத்தலாம். அடுத்து லூக்கா 5:33 யோவான் ஸ்நானகருடைய சீஷர் கூட அடிக்கடி உபவாசித்தாருங்க. பின்பு அவர்கள் அவரை நோக்கி, யோவானுடைய சீஷர் அநேக தரம் உபவாசித்து ஜெபம் பண்ணி கொண்டு வருகிறார்கள் அப்படின்ட்டு சொல்றாருங்க. தேவன் மேல அவங்க வச்சிருந்த அன்பை வந்து இதன் மூலியமாக வெளிப்படுத்துறாருங்க. அதுதாங்க, வேற ஒண்ணும் இல்லைங்க. இயேசு கிறிஸ்து வந்து உபவாசம் எப்படி செய்யணும் அப்படின்றத தெளிவா சொல்றாருங்க. நிறைய பேர் வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிறாரு. என்னன்னாக்கா, உபவாசம் இப்போ நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. உபவாசம் பண்ணணும், ஆனா அதை எப்படி பண்ணணும் அப்படின்றத கூட வெளிப்படுத்துறாரு. பண்ணக்கூடாதுனாக்கா பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்லியிருப்பாரு. ஆனா அந்த மாதிரி இல்லைங்க. மத்தேயு 6:14-18 நீங்கள் உபவாசிக்கும் பொழுது மாயக்காரரை போல முகவாடலாயிராதீங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்த்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நீயோ உபவாசிக்கும் பொழுது உன் உபவாசம் மனுஷருக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கு காணும் பொருட்டாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவி, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கின்ற உன் பிதா உனக்கு வெளிரங்கமாய் பலன் அளிப்பார். பாத்தீங்களா? ஜனங்க பார்க்குற விதமா நீ பண்ணாத. அவங்க வந்து ஐயோ இந்த அளவுக்கு தேவன் மேல பக்தியா இருக்கிறாரு அப்படின்ட்டு உன்னை சொல்லணுன்ற அந்த எண்ணத்துல பண்ணாத. அந்தரங்கத்துல இருக்கிற தேவனுக்காக நீ பண்ணு. அதுதான் ரொம்ப முக்கியம்ன்ட்டு இயேசு சொல்றாருங்க. ஸோ உபவாசம் இந்த விதமாகத்தான் நம்ம பண்ணணும். சரிங்களா? ஸோ உபவாசம் பண்றோம் அப்படின்ட்டு வெளியில யாருக்கும் தெரியாத அளவுல வந்து நம்ம செய்யணும். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த வசனங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொளியில நம்ம வந்து சந்திக்கலாம். தேவனுடைய சித்தம் இருந்தால். தேங்க்யூ ஸோ மச். ஆமென்.